பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் வெர்ஷன் 7 தான் வந்து பார்க்க போகிறோம். இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 4G சப்போர்ட், அது இல்லாமல் 10 நாள் வரைக்கும் பேட்டரி கெப்பாசிட்டி உள்ள மாதிரி ஒரு பக்காவான பேக்கப்போட வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சவுண்டு பொறுத்த வரைக்கும் வந்து பவர்ஃபுல்லான வந்து சவுண்டாக வந்து இருக்குது. இது இல்லாமல் 11 லாங்குவேஜில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இது எவ்வளோக்கு நம்ம வாங்கணும், இது என்னென்ன டீட்டெயில் இருக்குங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பேடிஎம்மில் 318 ரூபாய் பெறப்பட்டது. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ரன்மஜஸ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மோட சவுண்ட் பாக்ஸ் 3.0 தான் நம்ம இங்கே வச்சிருக்கோம் லெஃப்ட் சைடில். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் பண்ண 7 வந்திருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த 3.0 வந்து பழைய வீடியோஸ்லேயே வந்து காமிச்சிருப்போம். ஸோ வேணுங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறது மூலமாக செக் பண்ணி பார்த்துங்க. ஈவன் நம்மளோட பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1, வெர்ஷன் 3, இது இல்லாமல் வெர்ஷன் 5ன்னு ஒரு 3-4 வெர்ஷன் காமிச்சிருந்துருப்போம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து நம்ம 49 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ சார்ஜஸ் வந்து 49 ரூபா, மந்த்லி பார்த்தீங்கன்னா 79 ரூபா ரெண்டலில் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 499 ரூபாய்க்கு நம்ம ஓவராலாக பே பண்ணி 125 ரூபா மாத வாடகைக்கு நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 79 ரூபா மாத வாடகைக்கும் 49 ரூபா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்பையும் வந்து பே பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து இனிமேலே வந்து மந்த்லி 79 ருபி மட்டும் தான் நமக்கு வந்து போகும். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 125 ரூபா வந்து போயிட்டு இருந்தது. அதனால் நான் அதை வந்து ரிட்டர்ன் போட்டுட்டு இப்போ புதுசாக இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 10 டே பேட்டரி பேக்கப்பு, இன்ஸ்டன்ட் வாய்ஸ் நோட்டிஃபிகேஷனு, பவர்ஃபுல் ஸ்பீக்கரு, நெட்வொர்க் இண்டிகேட்டரு, எல்லாமே வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கனெக்டிவிட்டி, அவைலபிள் இன் 11 லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பொறுத்த வரைக்கும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 1999 ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அதே 197 கம்யூனிகேஷன் எல்லா டீட்டெயிலுமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கெட் அப் டு 10 lakhs பிஸ்னஸ் லோனு, 24x7 சர்வீஸ் கேரண்டி, அது இல்லாமல் ஏர்ன் எக்ஸைட்டிங் கேஷ்பேக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க லோனு மட்டும்தான் எடுக்கும், அதுக்கப்புறம் இருக்க சர்வீஸ் கேரண்டியும் சரி இல்லை கேஷ்பேக்கும் சரி ரெண்டும் வந்து அந்தளவுக்கு எடுக்காது. ஸோ இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ பாக்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சி டைப் ஒரு டேட்டா கேபிள் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து சார்ஜரு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அடாப்டரோட வரும், இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கேபிள் மட்டும் வருது. ஸோ அடாப்டர் வந்து நம்ம வேறு ஏதாவது டிவைஸில் வச்சுருந்தா அதை எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஸோ உள்ள எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காம்பேக்டாக சின்ன சைஸில் இருக்குது. ஈவன் நம்மளோட பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் வெர்ஷன் 1ல் எப்படி நம்ம வாங்கியிருந்தோமோ அதே போலேயே இருக்குது. பட் ஆனால் இது கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெலோட 5G ப்ளஸ் சிம்மு வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சிம்மெல்லாம் எடுத்து போடலாம் வேணாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆல்ரெடி வந்து அவங்க இன்செர்ட் பண்ணி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து இந்த சிம் கார்டு வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கதா சொல்லி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வெளில எடுக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சிம் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேணாம். பார்த்தீங்கன்னா சிம் உங்களுக்கு போட்ட மாதிரியே தான் வந்து வந்திருக்கும் கண்டிஷனில், ரெடி டு யூஸ் கண்டிஷனாக தான் இருக்கும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் பட்டனு, வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனு, பேடிஎம்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே மேலே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. ஸோ கஸ்டமர் கேர் நம்பரை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுன்னா வந்து ஒரு 100ல் ஒரு வாட்டி தான் வந்து எடுப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக பழைய வீடியோஸில் நான் 2-3 வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ பேடிஎம் சவுண்ட் பாக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் வந்து பழைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா பேடிஎம்னு என்ட்ரு பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் கேபிளுக்கான ஓப்பனும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு போகிறதுக்கான போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இண்டிகேட்டர் லைட் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கருக்கான ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து QR பொறுத்த வரைக்கும் முன்னாடி இந்த வெர்ஷனில் வந்து 3.0 4.0லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் QR வச்சுருக்கீங்கன்னா அதில் பே பண்ணாலே இதுலேயும் சவுண்டு கேட்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காம்பேக்டாக வந்து கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பவர் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிக்கலாம். ஸோ பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன் ஆகிட்டு, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து ரெட் லைட்லேருந்து அகைன் வந்து இந்த மாதிரி க்ரீன் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நெட்வொர்க் வந்துட்டு அப்படின்னா இது வந்து ப்ளூ லைட்டில் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ பழைய இண்டிகேஷன்ஸ்லாம் என்னவோ அதே தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணுறப்போ என்ன ப்ளூ கலர் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இதோட ப்ரைஸை வந்து பார்த்துடலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நான் வந்து 49 ரூபா பே பண்ணி மந்த்லி ரெண்டலாக வந்து 79 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன். இப்போ பேடிஎம்மோட பிஸ்னஸ் ஆப் உள்ளார வந்தோடனே பார்த்தீங்கன்னா பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை நியூ லான்ச்சஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அது உள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எல்லா சவுண்ட் பாக்ஸுமே இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் குறிப்பாக வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து பேடிஎம் 3.0 இதை நம்ம ஆல்ரெடி காமிச்சிருக்கோம். இதே போல் வந்து பேடிஎம்மோட மியூசிக் சவுண்ட் பாக்ஸ் இதுவுமே நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாங் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் காமிச்சிருக்கோம். ஸோ இதோட அட்வான்ஸாக தான் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வந்து பேடிஎம் 7.0. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் கிடையாது. பட் ஆனால் இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து
₹49 வந்து இது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா ₹75 மட்டும் மாத வாடகை கட்டினா போதும்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை வாங்கினோம். ஸோ பழசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரௌண்ட் வந்து ₹499 பே பண்ணி நம்ம ₹125 மாத வாடகையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு ₹60 ₹70 நம்ம குறையிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக இதை நம்ம ஆர்டர் பண்ணி இப்போ வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் 4-5 டேஸ்க்கு வந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து உங்கள் டைம் எடுத்துக்கிட்டாங்க டெலிவரி பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதே சவுண்ட் பாக்ஸ் நம்ம வந்து ₹49 பே பண்ணி ₹75 மாத வாடகையில் வாங்கினோம். இதே நீங்கள் ₹599 பே பண்ணி மாத வாடகையாக வந்து ₹29 கூட வாங்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. அதே போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ₹1999 அதாவது ₹2000 பே பண்ணி நீங்கள் மாத வாடகையே இல்லாமல் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கூட வாங்கிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பேடிஎம்மோட ஓல்டு சவுண்ட் பாக்ஸ் 1.0 அதோட அன்பாக்ஸையும் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ அதுவுமே இப்போ அவைலபிள் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ₹1 பே பண்ணி ₹49 ஒரு மந்த்துக்குன்னு வாங்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ₹299 பே பண்ணி ₹29 மாதம் வாடகைன்னு வாங்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்திங்கன்னா புது வருஷனாக இருக்கிறதுனால நம்ம வந்து 7.0 வாங்கியிருக்கோம். குறிப்பாக இதோட பேட்டரி பேக்கப் 10 நாள் வரைக்கும் நிற்கிதுன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது ப்ராப்பராக சொல்லுதுன்னாங்க. லேட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து இப்போ ஆர்டர். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் புது வருஷன் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்க பழைய வருஷன் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா முதல்ல அதை ரிட்டர்ன் பண்ண பாருங்கள். ஏன்னா இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து காலே வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க கஸ்டமர் கேரை. ஈவன் 1 ஹவருக்கு மேலே கால் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகிடும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து பழைய வீடியோஸ்லேயே இதை நிறைய டைம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்து மெயிலையும் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆனால் இப்போ வந்து மெயிலில் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து கால் மட்டும் தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கால் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸாக ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் நமக்கு வந்து 3rd டே தான் வந்து ரிட்டர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ண வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. அரௌண்ட் 3-4 டேஸ் அவங்க எடுப்பாங்க. அந்த இன்பிட்வீன் கேப்பில் இதை வந்து புதுசாகவும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி புது சவுண்ட் பாக்ஸ் வாங்கிங்க. சவுண்ட் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இந்த ப்ளூ லைட் வந்து ஸ்டேபிளாக எரியுது. இப்போ நான் வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்க 3 லைட்டுமே வந்து ஃபுல்லாக வந்து எரியறதை வந்து பார்க்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்க பேடிஎம் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கும். இப்போ நீங்களே கேளுங்க. பேடிஎம்மில் ₹318 பெறப்பட்டது. வால்யூம் அதிகமாக உள்ளது. குறிப்பாக வால்யூம் அப் அண்ட் டவுன் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 10 ஸ்டெப்பில் வந்து இருக்குது. நான் இப்போ வால்யூம் குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அரௌண்ட் 10 டைம்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா வால்யூம் அப்பாக இருந்தாலும் சரி டவுனாக இருந்தாலும் சரி நம்ம வந்து 10 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் ஃபுல் லோவுக்கும் ஃபுல் ஹைக்குமே வந்து போகுது. இதே போல் பார்த்திங்கன்னா மற்ற அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க நார்மல் சவுண்ட் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து அப்பப்போ வந்து லோன் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து வருது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதோட சவுண்டு கிறிஸ்டல் கிளியரான சவுண்டும் அதே போல் வந்து பேட்டரி பேக்கப்பும் தான். அரௌண்ட் 10 டேஸ் பார்த்திங்கன்னா சாலிடாக வந்து நமக்கு வருது. ஸோ ஃபைனலாக வந்து இதோட ஃபுல் சவுண்டு வந்து ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதை வாங்கணுமாங்கிறத முடிவு பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் ரேட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ₹49 வாங்குறப்ப பே பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் ₹75 மாத வாடகைக்கு வாங்கியிருக்கோம். இது நீங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பேடிஎம்மில் ₹318 பெறப்பட்டது. வால்யூம் அதிகமாக உள்ளது. வால்யூம் அதிகமாக உள்ளது. வால்யூம் குறைவாக உள்ளது. வால்யூம் அதிகமாக உள்ளது.